ஹை ஃப்ரெண்ட்ஸ், நண்பரோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம். அதாவது எக்ஸ்ட்ரானரியான விமர்சனங்கள் இல்ல, அதே மாதிரி ரொம்ப மோசமான விமர்சனங்கள் இல்ல. சோ இது ரெண்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இது ரெண்டுக்கும் இடையில தான் படத்தோட ரிசல்ட் இருக்கு. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட தனிப்பட்ட ரசனையை பொறுத்து மாறும். அதாவது சில பேர் சூப்பர்னு சொல்லுவாங்க, சில பேர் அபோவ் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க சினிமா டேஸ்டுக்கானது. பட் எக்ஸ்ட்ரானரியா இருக்குன்னு சொல்றவனையும் நம்ப வேணாம், ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றவங்களையும் நம்ப வேணாம். ஏன்னா அது ரெண்டுமே தப்பான ஜட்மெண்ட்னு 100% என்னால சொல்ல முடியும். சோ இன் பிட்வீன்ல என்ன பொறுத்த வரைக்கும் படம் அபவ் ஆவரேஜ். எனக்கு மகிழ் திருமேனி அவர்களோட டைப் ஆஃப் படங்கள் பிடிக்கும். தடம் அண்டு தடையற தாக்க என்னோட மோஸ்ட் ஃபேவரட். கழக தலைவன் ஃபிளாப் ஆனா கூட எனக்கு அந்த படத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் சீன் பிடிக்கும். அவரோட மீகாமன் தான் எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. பட் அந்த படத்துக்கும் நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. சோ என்னோட டேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் படம் அபவ் ஆவரேஜ் அண்ட் சூப்பர் இந்த ரெண்டு கேட்டகரியில வரலாம். அண்ட் சில பேர் தளபதி ஃபேன் தானே நீங்க, படத்தை பத்தி நெகட்டிவா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சில பேர் தளபதி ஃபேன்ன்றதால நீ அபவ் ஆவரேஜ்னு சொல்றாங்க. பட் அது ரெண்டையுமே நான் பண்ண மாட்டேன். ஒரு படம் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததோ அதை அப்படியே தான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா தளபதிக்கும் அஜித் அவர்களுக்கும் போட்டிலாம் இருந்தாலும் அதுக்காக ஒரு படம் நமக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே மாத்தி சொல்றதெல்லாம் தவறு. அதுவும் மோஸ்ட்லி ஃபேன்ஸ் எல்லாருமே எல்லார் படங்களையும் தான் பாக்குறோம். சோ ஏதாவது சொதப்பி இருந்தா அதை வேணா ஜாலியா ட்ரோல் பண்ணலாம். இப்போ கூட விடாமுயற்சி படத்தோட ஓவரால் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கோட் படத்தை பீட் பண்ணாதுன்றது என்னோட கெஸ்ஸிங். ஏன்னா ரெண்டு படங்களுமே என்ன பொறுத்த வரைக்கும் அபவ் ஆவரேஜ் படங்கள் தான். பட் கோட் படம் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஜானர், பட் விடாமுயற்சி ஏ சென்டருக்கான ஒரு த்ரில்லர் ஜானர். சோ கோட்ல இருந்த என்டர்டைன்மெண்ட் இதுல மிஸ்ஸிங். அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட விடாமுயற்சி கோட் அளவுக்கு பெருசா கிளிக் ஆகாது. சோ அதை வச்சுதான் நான் கலெக்ஷனை கெஸ் பண்றேன். அண்ட் நான் கெஸ் பண்றது சரியா தவறான்னு சொல்லிட்டு படம் ஓடி முடியும் போது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டு வாங்கணுன்றதுக்காக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க தேவையில்ல. அதே மாதிரி போட்டியாளர்ன்றதால வேணும்னே நெகட்டிவிட்டியும் பரப்ப தேவையில்ல. படம் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததோ அதை ஜென்யூனா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எண்ட் ஆஃப் த டே படம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஓடும், அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி பார்த்த தளபதி ஃபேன்ஸ் உங்களோட ஜென்யூனான கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.